ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எட்சினா என்ன, இந்த 2026 இது வந்து ஒர்க் ஆகுமா, நிறைய பேர் பார்ட் டைமாக பண்ணலாமா, ஃபுல் டைம் பண்ணலாமா, நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எட்சினா என்ன, எட்சினா எப்படிங்கிறத ஒவ்வொரு டுட்டோரியலாகவே பார்ப்போம். ஏற்கனவே நம்ம டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ கிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது எட்சினா என்னங்கிறது திருப்பி ஒரு இடம் பார்ப்போம், கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது எப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, எட்சி வந்து 2026 ஒர்க் ஆகுதா, இந்தியாவில் அதை சேல் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து நம்மளால் சேல் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்லேருந்து பிகினர் மிஸ்டேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியராகவே பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியராகவே ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எட்சி பேசிக்ஸ்லேருந்தே போயிடலாம். இது வந்து குளோபலாக இருக்க ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், குளோபலில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் இருக்க கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் இந்த எட்சி வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே சேல் பண்ணுறாங்க. அமேசான் மாதிரி இந்த இதில் எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்மளால் சேல் பண்ண முடியாது. இதில் எட்சி வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி விண்டேஜ் ப்ராடக்ட்ஸுமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட், விண்டேஜ் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா கிராஃப்ட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட் நீ நேரில் கையில் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து இதை சேல் பண்ணி லேக்ஸ் கணக்கில் எடுக்கிறவங்க இருக்காங்க, தௌசண்ட்ஸ் கணக்கில் எடுக்கிறவங்க இருக்காங்க, டாலர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய வீடியோஸ் நீங்கள் லிஸ்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ சேல்ஸ் மந்த்லி நடக்குங்கிறதே உங்களுக்கு ஷாப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக நம்ம ஷிப்பிங் பண்ண மாட்டோம். அதான் டிஜிட்டல்னு எப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளானரு, ஒர்க் ஷீட்டு, டெம்ப்ளேட்ஸு, இ-புக்கு, இது எல்லாமே நம்ம ஆர்ட்ஸையுமே நம்ம இப்போ டிஜிட்டல் ஆர்ட்னு சொல்லலாம். டிஜிட்டல் ஆர்ட்டுங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் ஒரே ஒரு டைம் தான் க்ரியேட் பண்ணுவீங்க, அதை மல்டிபிள் டைம் நம்மளால் செல் பண்ண முடியும். அதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது. ஒரு தடவை க்ரியேட் பண்ணுறது மல்டிபிள் டைம், எத்தனை டைம்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு பிகினர் எட்சியில் ஓப்பன் பண்ணாலே மேக்ஸிமம் டிஜிட்டல் ப்ராடக்டாக செல் பண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்லேஸ் தான் சேல்ஸை கொண்டு வர பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன பார்த்தோம், நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா ஒரு ஹேண்ட்மேடாக பண்ணுற ஐட்டம், இல்லைனா ஒரு ஜுவல்லரி எல்லாமே நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணுறீங்க, இல்லை பிரேஸ்லெட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் தான் சேரும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கஸ்டமருக்கு ஃபிசிக்கலாக சென்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு கொரியர் மூலமாக ஃபிசிக்கலாக எந்த கண்ட்ரினாலும் நீங்கள் ஷிப்பிங் பண்ணிங்கன்னா அதான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு. பேக்கிங், ஷிப்பிங், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். இப்போது ரெண்டாவது டிஜிட்டல் விசஸ் ஃபிசிக்கல் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கேள்வி என்னென்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட் பெட்டரா இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பெட்டரானு நிறைய பேர் கேட்பீங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து எப்படின்னா ஷிப்பிங் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஷிப்பிங்கே பண்ண வேண்டாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒரு டைம் பண்ணுறத நிறைய பேருக்கு விற்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. ஃபிசிக்கல் ப்ராடக்ட் காம்படிஷன் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் அதிகம். ஏன்னா எடுத்தோடனே பிகினர் எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் வரும்போது டிஜிட்டல் ப்ராடக்ட் காம்படிஷன் அதிகம். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து வரும். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஒரு சேல் நடந்தாலும் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஃபிசிக்கலுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மி அண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வேறு ஒருத்தங்கிட்ட இருக்காது. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டிஜிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது போக போக ஃபிசிக்கலையும் எடுத்துக்கோங்க, அதான் பெட்ரு. ஸோ ஒரு சேல் நடந்தாலும் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில். இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்போவும் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நம்ம இந்தியாவிலேருந்து செல் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்தியாவிலேருந்து நம்மளால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சென்ட் பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து எட்சிக்கு நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சென்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் ப்ராப்ளம் இல்லை, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஷிப்பிங் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணுவோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, டிஹெச்எல்ல இருக்குது, ஃபெடெக்ஸில் இருக்குது. எந்த கொரியர் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ, அதில் இருக்க கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸ் ஓகே இருக்கோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அதில் செல் பண்ணலாம். எட்சி பாலிசிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸியில் செட்டப்ஸ், பேமெண்ட் எப்படிலாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஃபிசிக்கல் பண்ணலாமா டிஜிட்டல் பண்ணலாமாங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கடுத்து டிஜிட்டல் ஃபிசிக்கல் பண்ணிக்கோங்க. எட்சியில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிறைய செல்லர்ஸ் இந்தியாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் மாதிரியே இதை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஓவர் நைட்டில் வராது, அதாவது ஒரு நாளில் நம்மளால் சக்ஸஸ் கொண்டு போக முடியாது. ஆனால் டைம் எடுத்து நல்ல ப்ராடக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி உங்கள் எஸ்யூவை நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் டைம் எடுக்கும். டைம் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதில் கன்ஃபார்ம் சக்ஸஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து பேசிக்காக ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக்னா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு ரேண்டமாக ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது. வாலாட்டோ யாரோ ஒருத்தர் ப்ராடக்ட்டை பார்த்து அதே மாதிரி ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறது. மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணாமல் சும்மா ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது. நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வித்துருங்கிறத மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஒருத்தங்க ப்ராடக்ட்டை பார்த்தும் பண்ணக்கூடாது. அது ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் அங்கே இப்போ யூஎஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூஎஸில் அந்த ப்ராடக்ட்
சேல் ஆகுமா, அதை எப்படி ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேடி அதை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமருக்கு அது பிடிக்குமாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து கிரியேட் பண்ணால் மட்டும்தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ ஃபிசிக்கலோ நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். பிகினர்ஸ் வந்து சும்மா இப்போ வந்தோடனே அந்த ப்ராடக்ட் இன்னொருத்தவங்க விற்றுருக்காங்க, அப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம விற்றாலும் சேல் ஆகுங்கிறத நீங்கள் இதில் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் பண்ணுற ரெண்டாவது மிஸ்டேக் வந்து எஸ்இயூவே கண்டுக்கிறதே கிடையாது. எஸ்இயூனா கஸ்டமர் எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க, எப்படி லிஸ்டிங் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. சும்மா சொன்னதை ஒருத்தங்க வீடியோ பார்த்து இல்லை என் வீடியோ பார்த்து சும்மா லிஸ்டிங் பண்ணக்கூடாது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பைசி செல் பண்ணுறீங்க, இல்லை டெய்லி பிளான் செல் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் எந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் டேக்லைன்ஸையும் என்ட்ரு பண்ணணும். டேக்ஸ் வந்து ஒரு டேக் என்ட்ரு பண்ண 2 டேக் என்ட்ரு பண்ணலாம் கூட 13 டேக் என்ட்ரு பண்ணலாம், 13 டேக் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக பூஸ்ட் ஆகும். ஸோ எஸ்இயூவை நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்தான் ஆகணும். ஒரு மேஜரான ரோல் எட்சியில் அது சேல் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணோம். ஸோ அதனால் அது எஸ்இயூவை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது, இக்னோர் பண்ணவே கூடாது. அடுத்து பண்ணுற தேர்ட் மிஸ்டேக் என்னென்னா தம்ப்நெயில் ஒழுங்காக வைக்கிறது கிடையாது. தம்ப்நெயில்னா ப்ராடக்டோட இமேஜ், ஃபஸ்ட் இமேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கஸ்டமர் அந்த உங்கள் ப்ராடக்டை கிளிக் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களா. ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டே போகும்போது எவ்வளோ நீட்டாக போவீங்களோ அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தம்ப்நெயில் வைக்கிறது எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அதை பொறுத்து தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அதில் எப்படி இருக்குது. அதே ரெண்டாவது ஆஃப்டர் நம்ம ஒரு எடிட் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ரெண்டுமே ஒரே டெடி பியர் தான். ஸோ ரெண்டாவது வச்சுருக்க டெடி பியர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் தானாகவே பூஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. எட்சி ஒர்க் ஆகுதா சேல் ஆகுதான்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லணும், எஸ் ஒர்க் ஆகுது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எட்சியில் எப்படி சேல்ஸ் கொண்டாடலாங்கிறது. மார்க்கெட் ரிசர்ச், எஸ்யூ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம கொடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு திருப்பி சேல்ஸ் நடக்கும். டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் வேறு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலே எட்சி கிளாஸ்லாம் உங்களுக்கு எட்சி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எட்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்டர் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். எவ்ரி மந்த் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா எங்கள் ஏரியா தென்காசி பக்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலும் நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த கோர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எட்சியில் எப்படி செட்டப் பண்ண போகிறோம், எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறோம், எஸ்இஓ எப்படி பண்ண போகிறோம், ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸ் வச்சா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸ். எஸ்இஓ எப்படி பண்ணலாம், எப்படி சேல்ஸை கொண்டு வரைக்கலாம், எப்படி ரிவ்யூ வாங்கணும் கஸ்டமர்கிட்ட, எப்படி பேசணும் கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி இருக்கிற ஃபுல் செட்டப்லேருந்து ஃபுல் பாட்டம் டு டாப் வரைக்குமே நம்ம எட்சி கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபிசிக்கலாக உட்காந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறோம் ஆஃப்லைன் கிளாஸில். அதுக்கடுத்து எப்படி நீங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் வைக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க போகிறோம். அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கேட்டுக்கோங்க, சின்ன சார்ஜஸ் இருக்கும். அந்த இதில் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்சி பண்ணணுங்கிறங்க கன்ஃபார்ம் கேட்டுட்டு பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் 5 to 6 ஈவினிங் 5 to 6 எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம மாஸ்டர் கிளாஸில் கன்ஃபார்ம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த சண்டே நம்ம மாஸ்டர் கிளாஸ் ரன் பண்ணுறோம். அடுத்த சண்டே அதாவது June 21 நம்ம மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். எவ்ரி மந்த்துமே பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஒரு 5 members 10 members ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் ஒன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது, பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. கீழே எதனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஸ்மால் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையுமே விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம்.